பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இந்த 3 யூனிட் தான் ஃபர்ஸ்ட் நான் படிக்க சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி யூனிட் 2, யூனிட் 3 இந்த 2 யூனிட்டுக்கான கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து யூனிட் 4ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸ் அதுல இருக்கும், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த யூனிட் 4ல அந்த முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சுருவேன். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சுருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நான் என்ன கொஸ்டின் இருக்கு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, தற்கால இந்தியாவும் கல்வியும் யூனிட் 4 கல்வியில் மொழி கொள்கை. இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டங்களில் நம் நாட்டின் மொழிக் கொள்கை எப்படி இருந்துச்சு. 2 பாருங்க, சுதந்திர இந்தியாவில் மொழி பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். 3rd கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை. 4th கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழிக் கொள்கை. 5th கொஸ்டின் பாருங்க, இணைப்பு மொழி பற்றிய பிரச்சனை. 6th கொஸ்டின் பாருங்க, தேசிய மொழிக் கொள்கையில் ஆங்கிலம் வகிக்கும் இடம். 7th கொஸ்டின், பயிற்று மொழி பற்றிய சர்ச்சை. 8th கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் தேசிய மொழிக் கொள்கை பற்றிய ஒரு திறனாய்வு. 9th கொஸ்டின் பாருங்க, சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்று மொழி குறித்த கருத்துக்கள். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, கல்வியில் மொழிக் கொள்கை குறித்து காந்திஜி, ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர் கொண்டிருந்த கருத்துக்களின் ஒப்பீடு. இப்படி மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கொஸ்டினா, சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள். இந்த கேள்வி படிச்சா இந்த கேள்வி ஈஸியா இருக்கும். இதுல இருக்க நிறைய விஷயம் அப்படியே இதுல வரும். சோ இந்த ஒரு கேள்வி படிச்சாவே இந்த கேள்வி உங்களுக்கு வந்துடும். இந்த 2 கேள்வியில இருந்து தான் உங்களுக்கு செமஸ்டருக்கு வர எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? இதுல கொடுத்துட்டா பாருங்க, சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவர். அந்த மூவர் யாருன்னா காந்திஜி, ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர். இந்த 3 பேரை பத்தி தான். சரிங்களா? இவங்க 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு பயிற்று மொழி என்னென்ன மொழிகள்லாம் சொல்லித்தரலாம். சரிங்களா? ஆங்கில மொழி சொல்லித்தரலாமா, வெளிநாட்டுல இருக்க மொழிகளை சொல்லித்தரலாமா, அப்படி சொல்லி 3 பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்ப காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காரு, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வரிசையா பாயிண்டா ஃபுல்லா படிக்கிற போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் சொன்ன கருத்துக்களை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதே தான் நான் கொடுத்த உங்க நோட்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா? இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, இந்த கிளாஸை கமெண்ட்ஸ் நீங்க சொல்லிடலாம். விவேகானந்தர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, காந்திஜி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரவீந்திரநாத் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க கிளாஸை கவனிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சோ இந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்டே அந்த கேள்வி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்று மொழி குறித்த கருத்துக்கள். அந்த 3 பேர் பேரை போட்டிருப்பேன், அதை பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர், அவர் எங்க பிறந்தாரு, பிறந்த ஊர் என்ன, அதை அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான விஷயத்த அவங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அதுக்கு பிறகு அவர் என்னென்ன விஷயம்லாம் சொன்னாரு, அப்படி ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்கள் என்ன, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் பாயிண்டா கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்படி நான் வருஷம் சொல்றப்ப எதை நம்ம மைண்ட் வச்சுக்கணும், குறிப்பா நம்ம எதை எடுத்து எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரியும். இந்த 3 பேர் சொன்னதையும் நல்லா கவனிச்சுங்க. இந்த 3 பேர் சொன்னதையும் இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்ல போறேன். அவருடைய வளமான கற்றல் செயல்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை சொல்ல போறேன். அடுத்து அவர் நிறுவிய இந்த சாந்திநிகேதன் பள்ளி, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம், அதுல அவர் என்ன மொழியை பயிற்றுவிக்கன்னு சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து பாத்தீங்கன்னா
அவர் சொன்ன முக்கியமான 2 விஷயம் அது கொடுத்துருக்கேன். அடுத்து மகாத்மா காந்தியின் கருத்துக்கள், அவர் முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் ஆரம்பிச்சது ஆதார் கல்வியில என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கு. அடுத்து விவேகானந்தர் என்ன முக்கியமான கருத்துக்கள் கொடுத்திருக்காரு. அடுத்து கலைத்திட்டம் எப்படி இருக்க வேண்டும், பள்ளி கலைத்திட்டம் எப்படி இருக்க வேண்டும் கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாமே உங்களுக்கு நான் அதை சுருக்கி நான் கொடுத்திருக்கேன். இது எதுக்காகனா கிளாஸை கவனிக்கும் போது உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும். காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு என்னென்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு 4 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த 4 கருத்துக்கள் என்னன்னு பார்ப்போமா? ஒண்ணு பாருங்க, படைப்பாற்றலின் அடிப்படையிலேயே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும். படைப்பாற்றலின் அடிப்படையிலே மனப்பாடம் பண்றமா இருக்கக்கூடாது. படைப்பாற்றலை வெளிக்காட்டுற மாதிரி கல்வி கலைத்திட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். படைப்பாற்றலின் அடிப்படையிலேயே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும். முதல் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வரலாற்றை அனைவரும் படிக்க வேண்டும். குழந்தைகள் பள்ளி கலைத்திட்டத்துல வரலாற்றை கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பாருங்க, தாய்மொழியிலேயே துவக்க கல்வி இருக்க வேண்டும். துவக்க கல்வி வந்து அவங்களுடைய தாய்மொழியிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, உயர்நிலை பள்ளி, அடுத்து உயர்நிலை கல்வியில் மாணவர்கள் வந்து தங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் சொல்றாரு. அதாவது துவக்க கல்வி வந்து தாய்மொழியில இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உயர்கல்வி வந்து மாணவர்கள் விருப்பப்பட்ட மொழிகளை தேர்ந்தெடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ அவர் சொன்ன 4 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து படைப்பாற்றல் அடிப்படையில தான் கல்வி அமையணும்னு சொல்லியிருக்காரு. 2 வரலாற்றை அனைவரும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தாய்மொழி கல்வியில தான் துவக்க கல்வி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உயர்கல்வியில விருப்பப்பட்ட மொழிகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து இவர் வளமான கற்றல் செயல்கள், வெறும் பாடத்தை மட்டுமே படிக்கக்கூடாது, பாடத்தை மட்டுமே மனப்பாடம் செய்யக்கூடாது, அதை தவிர்த்தும் மாணவர்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க, நாட்டியம் பயிலலாம், அடுத்து நாடகம் மாணவர்கள் வந்து செயல்படுத்தலாம், ஓவியம் வரைவதற்கு கற்றுக் கொடுக்கலாம், வண்ணம் தீட்டுதலுக்கு கற்றுக் கொடுக்கலாம், கைவேலைகள் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கலாம், அடுத்து தோட்ட வேலை செய்ய கற்றுக் கொடுக்கலாம், அடுத்து இசை அறிவை கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கற்றலோட பலமான செயல்கள் அப்படின்னு சொல்றாரு. வெறும் பாடத்தை மட்டும் படிக்காம இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு நேச்சுரலா புரிஞ்சா? ஸோ இப்படி எழுதி இதை நீங்க பாக்ஸ் போட்டாவே திருத்தும் போது தெரிஞ்சிடும். ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் வந்து வளமான கற்றல்கள் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து சாந்தி நிகேதன் பள்ளி, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 2 இதை நிறுவியிருக்காரு. நல்லா கவனிச்சுங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்தவொடனே இந்த இது உங்களுக்கு ஞாபகம் தரணும். சாந்தி நிகேதன் பள்ளி, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். இதுல என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மேலை நாட்டு மொழிகள்ல ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த 3 மொழிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து கீழே நாட்டு மொழிகள்ல ஹிந்தி, பெங்காலி, சீன மொழி போன்றவற்றை கற்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்தார். யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அது எதுல எங்கெங்க இது பண்ணாரு பாத்தீங்கன்னா, சாந்தி நிகேதன் பள்ளி, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். 1 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அவர் சொன்ன 2 முக்கியமான விஷயம் இதனால யோசிச்சுங்க. பாருங்க, விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் சீன பவன், நல்லா கவனிச்சுக்க, 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த சீன பவன்ற வார்த்தை வரும். ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டாவே இந்த சீன பவன் என்னும் தனிப்பிரிவை ஏற்படுத்தி சீன மொழி, மதம், தத்துவம் ஆகியவற்றில் உயர்கல்வி அளித்துவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்தார். நல்லா கவனிச்சிங்களா? சீன பவன் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த டேஸ் என்னும் தனிப்பிரிவை ஏற்படுத்தி சீன மொழி, மதம் கேட்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க கரெக்டா சொல்லணும், சீன பவன். சரிங்களா? அப்ப ரவீந்திரநாத் தாகூர்ன்ற விஷயம் வந்துச்சா இந்த வார்த்தை வந்துடும். அடுத்து 2வது முக்கிய விஷயம் பாருங்க, ஹிந்தி மொழி, இலக்கியம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு உதவும் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக ஹிந்தி பவன் ஏற்படுத்தினார். சரிங்களா? இந்த ஹிந்தி பவன் அப்படின்றது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இதுதான் ரவீந்திரநாத் தாகூர் பத்தி விஷயம். அப்ப உங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும். முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன சொன்னோம்? துவக்க கல்வி தாய்மொழியா இருக்கணும். சரிங்களா? படைப்பாற்றலை நிரூபிக்கிற மாதிரி கல்வி இருக்கணும். உயர்கல்வியில் என்ன செய்யணும்? விருப்பப்பட்ட மொழிகள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் சொன்னோம். அடுத்து கற்றல் வழங்க என்ன சொன்னோம்? நாட்டியம் கற்றுக் கொடுக்கலாம், ஓவியம் வரைய கற்றுக் கொடுக்கலாம், வட்டம் திட்ட கற்றுக் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் சொன்னோம். அதுக்கு பிறகு 2 முக்கியமான விஷயம் அதை சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, மகாத்மா காந்தி என்ன சொல்லிருக்காரு? ஒரு 2 முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரு அவரோட கருத்துக்கள்ல. முதல் கருத்து பாருங்க, காந்திஜி பள்ளி கலைத்திட்டத்தில் ஆங்கிலம் சேர்க்கப்படுவதை முழுமையாக எதிர்த்தார். ஆங்கிலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்திய மொழிகளை கற்பதையும் குறிப்பாக தாய்மொழி வழி கல்வியையும் வலியுறுத்தினார். இந்திய மொழியை கற்கிறதுக்கும் மொழியை கத்துக்கிறதுக்கும் காந்திஜி வலியுறுத்தினார். சரிங்களா? அடுத்து அவர் நிறுவிய இந்த ஆதார் கல்வியில என்ன விஷயம் சொல்றாங்க பாருங்க. ஆதார் கல்வியில ஒரு 6 முக்கியமான விஷயம் சொல்றாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கைத்தொழில் ஏனைய பாடங்களுடன் ஒரு பாடமாக இராமல்
எல்லா பாடங்களையும் ஒருங்கிணைக்கும் சாதனமாக இருக்க வேண்டும் என்கிறார். அதாவது என்ன சொன்னா, படிக்கும் போது கைத்தொழில் ஒன்ற மாணவர்கள் கத்து தரணும். அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அவன் பள்ளி செலவை அதுல பள்ளி செலவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர் வந்து ஆரம்பத்திலே பள்ளி படிப்பை சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொழிலையும் கத்துக்கிட்டானா அவன் பொருளாதாரத்துல சிறந்து விளங்க முடியும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை மனப்பாடம் செய்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை மனப்பாடம் செய்வதால யாருக்கும் எந்த பயனும் இல்லை சொல்றாரு. அப்ப முதல் பாயிண்ட் பாருங்க, இந்த கைத்தொழில் பாடத்தை வந்து எல்லா பாடங்களும் சேர்த்து ஒரு பாடமா இல்லாம அதை மையக்கருவா வச்சுதான் மற்ற பாடங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை மனப்பாடம் செய்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாருங்க, உற்பத்தியுடன் இணைந்த கல்வி செயல்முறை. அதான் சொல்லுங்க, கைத்தொழில் மூலம் உற்பத்தி செய்யறாங்க, உற்பத்தி செய்த விற்பனை செய்யறாங்க, அதுல வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு கல்விக்கு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் பாருங்க, உற்பத்தியுடன் இணைந்த கல்வி செயல்முறை. அடுத்து பாருங்க, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து மாணவருக்கும் கட்டாய இலவச கல்வி. அடுத்து பாருங்க, மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளியிலே தங்கி எளிய கூட்டுறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். எளிமையான முறையில வந்து ஆசிரியர் மாணவரும் பள்ளியிலே தங்கி இந்த ஆசிரம பள்ளிக்கூடம் சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் அவர் வந்து வலியுறுத்தினார். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாணவர்களின் தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். மாணவர்களுடைய தாய்மொழி தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் மகாத்மா காந்தி சொன்னது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. காந்திஜி பள்ளிக்கல்வியிடத்துல ஆங்கிலம் சேர்க்கப்படுவது விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய மொழிகளை கற்பதையும் குறிப்பாக தாய்மொழி வழி கல்வியை கற்பது வலியுறுத்தினார் சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் 6 விஷயம், கைத்தொழில் வந்து ஏனைய பாடங்களுடன் ஒரு பாடங்களாக இல்லாமல் மற்ற பாடங்களெல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு வகையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களை மனப்பாடம் செய்தால் யாருக்கும் பயனில்லைன்னு சொல்லியிருக்காரு. 3, உற்பத்தியுடன் இணைந்த கல்வி செயல்முறைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 6 முதல் 14 வயது வரை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சொல்லியிருக்காரு. அடுத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளியிலே தங்கி எளிய முறையில் பயிற்றுவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து மாணவர்கள் தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. அடுத்து விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று பாருங்க, விவேகானந்தர் குறிப்பிட்ட கலைத்திட்டம் எதையும் வலியுறுத்தவில்லை. குறிப்பிட்ட கலைத்திட்டம் எதையும் வலியுறுத்தவில்லை. நல்லா கவனிச்சுக்க. இப்படி நீங்க படிக்கிறப்ப காந்திஜி என்ன சொன்னாரு, ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொன்னாரு மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப விவேகானந்தர் போது அவர் வந்து குறிப்பிட்ட எது ஒன்னையும் மென்ஷன் பண்ணல. ஆனா என்ன சொன்னார்னா, அறிவு வளர்ச்சி, தொழில் திறன் வளர்ச்சி, இந்த 2 வார்த்தை விவேகானந்தர் பத்தி கேட்டானா உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். அதாவது அறிவு வளர்ச்சி, தொழில் திறன் வளர்ச்சி இரண்டினையும் மேம்படுத்தும் விதமாக கலைத்திட்டம் அமைந்திட வேண்டும் என்றார். சரிங்களா? இந்த 2ஐயும் மேம்படுத்தும் விதமாக கலைத்திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கலைத்திட்டம் வந்து பன்முகம் கொண்டதாக அமைய வேண்டும் சொல்லியிருக்காரு. என்ன சார் பன்முகம் பாருங்க, பிராந்திய மொழி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல் போன்ற பாடங்கள் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 7 பாடங்கள் சொல்லியிருக்காரு. பிராந்திய மொழி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல் போன்ற பாடங்கள் சேர்க்கப்படலாம் சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்க பாருங்க, பள்ளி கலைத்திட்டத்துல வந்து தொழிற்கல்விக்கும் அவர் என்ன சொன்னாரு, கைத்தொழில் சொன்னார் பார்த்தீங்களா, அது கைத்தொழிலும் தொழிற்கல்வியும் ஒண்ணுதான். அப்ப தொழிற்கல்விக்கும் தொழில்நுட்ப கல்விக்கும், தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் தான் நமக்கு தேவைப்படும் மாணவர்களுக்கு, அதையும் கலைத்திட்டத்துல போதிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று விவேகானந்தர் வலியுறுத்தினார். நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? அடுத்து பாருங்க, கீழை நாட்டு பாடப்பிரிவுகள், அதாவது என்னன்னா வேதாந்தம், சமயம், தத்துவம். மேலை நாட்டு பாடப்பிரிவுகள் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் போன்றவை கலைத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்று விவேகானந்தர் வலியுறுத்தினார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம். அதாவது அவர் வந்து மேலை நாட்டு பாடப்பிரிவுகள் வந்து வேதாந்தம், சமயம், தத்துவம் சொல்லியிருக்காரு. கீழே நாட்டு பாடப்பிரிவுல, மேலை நாட்டு பாடப்பிரிவுல அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் போன்றவைகளை கலைத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப அந்த 3 விஷயம் சொன்னோடனே உங்களுக்கு மைண்ட்ல பட்டுரும். காந்திஜினா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்னு தெரியணும், விவேகானந்தர் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும் தெரியணும், ரவீந்திரநாத் தாகூர்னா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் தெரியும். இந்த கொஸ்டினை கேட்டா இப்ப நீங்க கிளாஸை கவனிச்சாவே நீங்களாவே ஒரு A4 எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.